ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 2019 இருக்கிற டாப் 5 சிறந்த ஸ்கூட்டர்ஸோட லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா அப்படியே ரேண்டமாக எடுக்கல. ஸோ ஒரு பெஸ்ட்டு ரிவ்யூஸில் நிறைய பேர் என்ன பைக்கு, ஸோ எது பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ சர்வீஸ்லேருந்து, ஸோ மைலேஜ் இந்த மாதிரி கம்ஃபர்ட், ஸோ ஒரு விஷயத்துலையும் பார்த்து இந்த 5 பைக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 5 ஸ்கூட்டரில் சொல்ல போகிற ஒரு ஸ்கூட்டர் கூடயும் பார்த்தீங்கன்னா அதோட மைலேஜ் என்ன, அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, ஸோ அந்த ஸ்கூட்டர் வந்து யாருக்கு சூட் ஆகும், ஸோ எந்த மாதிரி தேவை உள்ளவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் அந்த ஒரு ஸ்கூட்டர் கூடயும் சொல்லுவேன். அண்ட் இந்த டாப் 5ல் எந்த ஸ்கூட்டரை வாங்கலாம் அப்படின்ற என்னுடைய சஜஷன் நான் கடைசியில் கொடுப்பேன். ஸோ ஒரு நல்ல ஸ்கூட்டரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் போகலாம். நம்ம டாப் 5 லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்க பைக் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர். ஸோ இந்த பைக்கோட மைலேஜ் எடுத்துக்கலாம். இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 47 to 50 வருது லோக்கலில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது சிட்டியில் வந்து 47 to 50 வருதுன்றாங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா 55 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் அந்த சொல்ல போகிற மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர் ரிவ்யூஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணி சொன்னது தான். ஸோ நானாக ரேண்டமாக சொல்லலை. ஸோ இந்த மைலேஜ் வந்து அப்ராப்ரேட்டாக பார்த்தீங்கன்னா பைக் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் நான் சொல்ல போகிற மைலேஜ். அண்ட் அடுத்து இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோன்னா 76,000 வருது. அண்ட் இந்த பைக் வந்து யாராவது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு நல்ல மைலேஜ், அதாவது அதிக மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க, அண்ட் வந்து ஒரு ஆவரேஜான டிசைன், ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற பைக் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பைக் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த பைக் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டகரி உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் எதிர்பார்க்குறவங்க இந்த பைக் வந்து கரெக்டாக சூஸ் ஆகும். அண்ட் இந்த டாப் 5 லிஸ்ட்டில் 4th இருக்க ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஸ்கூட்டி ஜெஸ்ட்டு. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 to 45 வருதுன்னு சொல்கிறாங்க லோக்கலில். அண்ட் ஹைவேல பார்த்தீங்கன்னா 45 to 47 வருதுன்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து இந்த ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 64,000 வருது ஆவரேஜாக. அண்ட் அடுத்து இந்த ஸ்கூட்டர் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு வந்து இது கரெக்டாக சூட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற நல்ல ஸ்டைல் இருக்கும். ஸோ வெயிட்டும் நார்மலாக லெஸ் தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், நான் ஏன் நார்மல் ஸ்கூட்டி பெப் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நார்மல் ஸ்கூட்டி பெப் பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் அடுத்து வந்து அதோட பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த பைக் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதோட இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 4ல் சொன்னேன். அண்ட் அடுத்து இந்த லிஸ்ட்டில் 3rd இருக்க ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 to 45 ஆவரேஜாக லோக்கலில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஹைவேல பார்த்தீங்கன்னா 50 வரைக்கும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மைலேஜ். அண்ட் அடுத்து ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 68,000 வரும். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பெஷலி ஃபார் பாய்ஸு. ஸோ நீங்கள் நிறைய பேர் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி பாய்ஸ் வந்து டியோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா மாடிஃபைலாம் பண்ணி ஃபில்டர்லாம் போட்டு சைலன்ஸ் எல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கூட்டர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அண்ட் அடுத்து இந்த ஸ்கூட்டரில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் இந்த ஸ்கூட்டர் ஒரு ப்ளஸ்ஸு. அண்ட் அடுத்து நம்பர் 2 இந்த லிஸ்ட்டில் நம்பர் 2ல் இருக்க ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்சிஸ் 125 அண்ட் யமகா ஃபேசினோ. ஸோ ஏன் இந்த நம்பர் 2ல் வந்து 2 ஸ்கூட்டர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த டாப் 5 சூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த கேட்டகரியில் வந்து வெயிட்லெஸ்ஸில் நல்ல மைலேஜோடு இருக்கிற ஸ்கூட்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்சிஸும் ஃபேஷனும் 2 ஈக்குவலான கேட்டகரியில் தான் வருது. ஸோ எதையும் விட முடியல, இது சொல்லிட்டு அதையும் விட முடியல. ஸோ அதனால தான் இந்த 2 ஸ்கூட்டரும் இந்த லிஸ்ட்டில் போட்டேன். அண்ட் இந்த சுசுகி ஆக்சிஸ் 125 மைலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா 50லேருந்து 52 வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க லோக்கலில். ஹைவேல பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60 வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு நல்ல மைலேஜ் தான் இந்த ஸ்கூட்டர் லிஸ்ட்டில். அண்ட் அடுத்து இந்த சுசுகி ஆக்சிஸ் 125 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 76,000 வரும். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து யாருக்கு சூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட்லெஸ், அதாவது வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், ஸோ நல்ல ஸ்டைல் இருக்கணும், நல்லா அதிக மைலேஜும் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த ஸ்கூட்டர் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து யமகா ஃபேஷனும் இதே மாதிரி தான், மைலேஜும் ஆல்மோஸ்ட் வந்து ஹோண்டா ஆக்சிஸ் ஈக்குவலாக தான் வருது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 70,000 ஒரு ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ நான் எந்த கேட்டகரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரி உள்ளவங்களுக்கும் யமகா ஃபேஷன் சூஸ் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் வெயிட் தான், 1 or 2 kg தான் வருது நியர்லி. மற்ற ஸ்கூட்டர்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2 ஸ்கூட்டர் வந்து வெயிட் ரொம்ப கம்மி. ஸோ இந்த டாப் 5ல் ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கூட்டர் உங்களுக்கே தெரியும், ஹோண்டா ஆக்டிவா 5G. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா 50 to 55 வருது. அது 50லேருந்து 55 வரைக்கும் வருது மைலேஜ் லோக்கலில். ஹைவேல பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70,000 கிட்ட வரும் ஆன் ரோட் ப்ரைஸு. ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து யாராருக்கு சூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நல்ல ஃபேமிலிக்கு அதிக மைலேஜோட, ஸோ நல்ல பில்டின் குவாலிட்டி, ஸோ நார்மலாக ஒரு எல்லாமே ஸ்கூட்டருக்கு தேவையான எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஸ்கூட்டர் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் டாப் செல்லிங் ஸ்கூட்டராக இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், ஸோ ஒரு பைக் ஒரு ஸ்கூட்டர் டாப் செல்லிங்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ எந்த ஸ்கூட்டரும் பைக் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹிட் ஆகாது மார்க்கெட்டில். ஸோ அந்த ஸ்கூட்டரோ பைக் வந்து ஹிட் ஆச்சுன்னா, ஸோ அதோட வேல்யூவும் அதோட டிசைனு, பில்டின் குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்கூட்டர் வந்து ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் நம்பர் 1ல் சொன்னேன் இந்த லிஸ்ட்டில். ஸோ ஃபைனலாக இந்த டாப் 5 லிஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். எந்தெந்த ஸ்கூட்டர் வந்து யாராருக்கு சூட் ஆகும், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இந்த டாப் 5 ஸ்கூட்டரில் என்னோட சஜஷன் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டாப் 5ல் என்னோட சஜஷன் எந்த ஸ்கூட்டர்னு கேட்டிங்கன்னா
சுசுகி ஆக்சிஸ் 125ன்னு சொல்லுவேன். ஏன் இந்த ஸ்கூட்டரை சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப் 5ல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் வந்து வெயிட் வந்து ரொம்ப கம்மி மற்ற ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கம்ஃபர்ட்டும் நல்லாயிருக்கும். மைலேஜும் அதிகம். பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூட்டரை விட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிக்கப் 125 சிசி. ஸோ அதனால தான் இந்த ஸ்கூட்டர் வந்து நான் சஜெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டாப் 5ல உங்களுக்கு எதனா ஸ்கூட்டர் பிடிச்சிருந்து நான் சொன்ன தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆச்சுன்னா, ஸோ நீங்கள் அந்த ஸ்கூட்டர் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டாக இருக்கும்.